வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு ரொம்ப நாளாக அம்மாவுக்கு பாலக்குடம் தூக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. சரி, இந்த வருஷம்தான் அது நிறைவேறிடுச்சு. ப்ராமிஸை சொல்லணும் அண்ணா. சரி, நீங்கள் பார்த்தா தெரியும் பாரு, எல்லோரும் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னன்னா, வெளியில் எல்லோ கலர் ஒரு துணி விற்றுட்டு இருக்காங்க. அதை மட்டும் வாங்கிட்டு போய் உங்கள் கையில் எவ்வளோ ஆகுதோ 11, 21, 31, 51 அப்படி உங்கள் கையில் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ அங்கே வச்சுட்டோன்னா வெத்தலை பாக்கு அதெல்லாம் வாங்கிட்டு போகணும். கங்கணம் கட்டி விடுறாங்க பாருங்கள். கங்கணம் கட்டி விட்டுட்டு இருக்காங்க. நான் 3 டேஸுக்கு தான் போட்டேன், என்ன பசங்க இருக்காங்கன்னுட்டு. அப்புறம் 11 டேஸ் அந்த கோயிலில் திருவிழா மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் பிரசாதம் தான். நான் போகிற டைம் கரெக்டாக பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. காலையில் 9:30 நினைக்கிறேன் மேபி. சரி, போய் பலாவு அப்புறம் கஞ்சியெல்லாம் கொடுத்தாங்க. என் பொண்ணு குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். சரி, குடித்து பொங்கல் உங்களுக்கே தெரியும் கொட்டிமலை அம்மானா என்னென்ன பிரசாதம் இருக்கான்னுட்டு. மற்றபடியும் வெற்றிகரமாக அம்மாவுக்கு பால் ஊற்றிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ராமிஸாக மேபி நான் 2 மணிக்குள்ளே தான் ஊற்றினேன்னு நினைக்கிறேன். நைட்டு 1 மணிக்கு தான் வீடு விட்டோம். கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் தான் நடந்துட்டு போனோம். ஏன்னா நாம் இருக்கிறதுல அங்கே 5 கிலோமீட்டர் ஆகுது. எடுத்துகிட்டு போனோன்னு தான் இருந்தோம். அன்றைக்கி பார்த்தா ரொம்ப மழை. சரி, மழையில் நடந்துட்டு போக முடியாதுன்னுட்டு அங்கே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நடந்துட்டு போய் அம்மாவுக்கு ஊற்றி வச்சு பாருங்கள். நைட்டு ஃபுல்லு மழை தான். வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. இது நெக்ஸ்ட் டே தம்பிக்கு சூறை குத்திட்டு இருக்கிறது. ஆல்மோஸ்ட் இவ்வளோ பேர் எனக்கு கணக்கு பண்ண முடியாது. அவ்வளோ பேர் அம்மாவுக்கு சூளை குத்துறாங்க. அவங்க எங்கெங்கே வேண்டுதல் வச்சுருப்பாங்க அங்கங்கெல்லாம் குத்துறாங்க. அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் ப்ராமிஸ் அம்மா இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. கடவுள் இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? நம்ம சும்மா ஒரு சூசி சும்மா இல்லை ஒரு முள் குத்தினாலே அம்மான்றோம். ஆனால் இவ்வளோ பெரிய கத்தி உடம்பு குத்தும்போது அந்த அம்மா இருக்காங்க இந்த தோணுது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் குண்டை வேறு இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு குத்துனாங்க. ஆனால் பார்த்தாலும் இப்போ நினச்சாலும் உடம்புல சும்மானது. நான் அங்கே தான் இருந்தேன். ஏதோ வேண்டியதில் இருந்துச்சுன்னு இந்த வாட்டி தான் எங்கள் ஊர்லேருந்து மொத்தம் 9 பேர் 2 கிரேனு எல்லோரும் திருவிழா மாதிரி கிராண்டாக பண்ணிட்டு போனாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு போனது ஊரில் இருந்து இவங்க. சரி, அடுத்த வருஷம் பண்ணி இன்னும் கிராண்டாக பண்ணலான்னு இருக்கிறோம். அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ணி நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போதே ஏன்னா திருவிழா மாதிரி இருந்துச்சு ஊரே. இந்த வாட்டி எல்லோரும் எப்படி குத்துறாங்க பார்க்கலான்ட்டு. ஏன்னா எல்லோரும் ஒசூருக்கு போய் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எங்கள் ஊர்லேயே குத்திட்டு போனதுனால எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வத்தோடு பார்த்தோம். நின்றுக்கிட்டு பாருங்கள் எப்படி குத்திட்டு இருக்காங்கன்னுட்டு. வலிக்குது இல்லைன்னு இல்லை, ஆனால் அம்மா மேலே இருக்கிற பக்தின்னு சொல்லலாம், அவ்வளோதான். இப்படி எல்லோரும் பின்னாடி தான் சூளை போட்டாங்க. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். போட்டது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. சரி, அப்புறம் திருஷ்டியில் போட்டு இவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் அண்ணன் தம்பிங்க தான் ஆகணும். எல்லோரும் சரின்னுட்டு இங்கேயே எங்கள் ஊருக்கிட்டே 2 மணி ஆயிருந்துச்சு இந்த சூளை சுற்றுறதுக்கே. அவங்க மொத்தமாக 8 மணி 9 மணி ஆச்சு அம்மாவுக்கு நைட்டு சாமிக்கிட்ட போய் அதெல்லாம் கட்டிட்டு திரும்பி ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கே 9 மணி ஆச்சா. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. உங்களுக்கு பார்த்தா தெரியுது எப்படி குத்திருக்காங்கன்னுட்டு. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேங்க தோணுது. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ணிக்கலாம் இல்லை? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கான்னுட்டு. ஃபுல்லு ஃபோட்டோஸ் தான். சூப்பராக இருக்குல்ல? உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுது? இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? யாருக்கெல்லாம் இப்படி கடவுள் மேலே பக்தி இருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.